உனக்குள் இருக்கும் வெளிச்சம் எனக்குள் தெரியும் ரகசியம். நாம் தேடும் நம் பாதை இதுதான் நமக்குள் நாம். உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்னைக்கு முக்கியமாக பலருடைய எதிர்பார்ப்பு, அண்ணாமலை அவர்கள் என்ன செய்ய போகிறார், ஸோ அவர் எப்போது அரசியல் களம் வரப்போகிறார், இந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 18,60,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வீட்ட லீடர்ஸில். சரி, ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறாங்களா, இல்லை திமுக திராவிட கட்சிகளை எதிர்த்து அவருடைய அரசியல் இருக்க போகுதா? பொதுவாகவே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி எதுவாக இருக்கோ அதை எதிர்த்து தானங்க அரசியல் செய்யணும், அதுதானங்க லாஜிக்கு, ஸோ அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிங்கிறது இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களிடத்துல நம்ம என்ன பழைய குற்றங்களை சொல்லி அவர்களை எப்படி மக்களிடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறது? ஸோ அப்போ அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இதில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்ட வேண்டியது, அது சரியாக இருந்தால் சரி என்று சொல்லக்கூடியது. இதுதான் யதார்த்தமாக இதுதான் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போதான் புதுசாக அவங்க ஆட்சி செய்கிறாங்க. இதில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியில் வந்துட்டாரு, வித் லீடர்ஸுங்கிற ஒரு இயக்கத்தில் ஸோ உறுப்பினர்களை இணைக்கி இருக்கிறாரு, புதிதாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் இந்த சேனல்லே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அண்ணாமலை அவர்கள் திமுகவை எதிர்ப்பாரா இல்லை தாவேகாவை எதிர்ப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வியில் ஸோ நம்ம சொல்லியிருந்தோம், தாவேகாவை இப்பொழுதுக்கு எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன செய்வார், திமுகவுடைய ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு தாவேகாவிற்கு ஒரு அழுத்தம் கொடுப்பார். ஸோ அந்த அழுத்தத்தின் காரணமாக தாவேகா அதற்கு பணிந்து திமுக மீது நடவடிக்கை எடுத்தா அதை பாராட்டுவாரு. அப்படி இல்லாது அதை காலம் தாழ்த்தினாலோ இல்லை நடவடிக்கை எடுக்காமல் அதை தவிர்த்து வந்தாலோ அன்று திமுகவும் தாவேகாவும் ஒரு குட்டையில் ஊறிய மட்டை அப்படிங்கிற ஸோ இந்த ஒரு கான்செப்டை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு யுக்தியை கையாள வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இது என்ன யுக்தி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். யுக்திங்கிறத விட பொதுவாக அரசியல் களம், இந்த அரசியல் களத்தில் திமுகங்கிறது 75 காலம் பாரம்பரியமுக்கு ஒரு கட்சி. இங்கே எதை எடுத்தாலும் அதில் திமுகங்கிற பெயர் இருக்கும். ஸோ அப்படியாக இருக்கக்கூடியதில் அப்போ அந்த திமுகவுடைய அடிநாதத்து வரைக்கும் போய் வேற பிடுங்கினா தான் அதை அசைச்சு பார்க்க முடியும். ஸோ மேலோட்டமாக நீங்கள் என்னதான் கிளைகள் வெட்டினாலும் அது முளைத்து கொண்டே தான் வருமே தவிர அதை கண்டிப்பா அழிக்கவே முடியாது. அப்படிப்பட்டதுல இந்த அடியில கொண்டு போய் நெருப்பு வைக்கிறதுங்க இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அடியில் கொண்டு போய் நெருப்பு வைக்கணும்னா அதிமுகனால முடியுமானா, 2 பேருமே மாற்றி மாற்றி ஊழலை சொல்லிக்கிட்டு 2 பேருமே மக்களிடத்துல தான் சொல்லுவாங்களே தவிர ஆனால் நடவடிக்கைங்கிறது இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படியாக இருக்கும்போது அப்போ இப்போ புதிதாக வந்திருக்கவங்களுக்கு மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம்ங்கிற ஒரு கதை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி புதிதாக வந்தவர்கள் அவர்களிடத்தை குற்றம் குறை சொல்வதற்கு என்ன இருக்க போது? இனிமேல் தான் அவர்கள் ஒவ்வொன்றாக அவர்களுடைய நலத்திட்டங்களை பொறுத்து அவர்கள் என்ன செய்ய போறாங்க பொறுத்து நம்ம விமர்சனங்கள் இருக்க போகுது. இளங்கன்று பயம் அறியாதுங்கிற போல ஸோ அவர்கள் திமுகவுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இந்த வகையில தாவேகா பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்றங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு முதல் படியா ஏவா வேலு ஸோ அவர்கள் மீதான வழக்கு, அதாவது என்ன வழக்கு, நெடுஞ்சாலைத்துறையில் நடைபெற்ற ஊழல் புகாரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அப்புறம் அவருடைய 11 பேர் ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு விடயமா நடந்தது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டு கரூர் பகுதியில் ரோடு போடுறது, ஸோ ரோடு போடாமலேயே ரோடு போட்டோம்னு கணக்கு காட்டிடுறது. இதை அறப்போர் இயக்கம் அவங்க நெடுஞ்சாலை போடுறன்னு சொல்றதுல இருக்கக்கூடிய இந்த ஊழல், ஸோ ரோடே போடாமல் ரோடு போட்டாதான் கணக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவசரமாக ஏப்ரல் மாதத்தில் ரோடுகளை போடுறது. ஸோ அப்படி ரோடுகள் போட்டுட்டு யாராவது கேட்டால் இந்த ரோடு தான் போட்டிருக்கே அப்படின்னு சொல்றதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. இது அந்த ஆவணங்களை அழிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. இப்படியாக இந்த வழக்கு சார்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை ஈடுபட்டதுல இதை அண்ணாமலை அவர்கள் வரவேற்றிருக்காங்க. ஏன்னா நல்லது செய்தால் பாராட்டி தான் ஆகணும், பரவாயில்ல வரவேற்றிருக்காங்க. ஸோ அப்போ வரவேற்றிருக்காங்க, நல்ல விஷயம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே நேரத்துல அது மட்டும் செய்யக்கூடாது, இன்னும் சில விஷயங்கள் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்க கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா
பிஜிஆர் எனர்ஜி அப்படின்ட்டு ஒப்பந்த முறைகேடு வந்துட்டு, அடுத்து ஊட்டச்சத்து கிட்டு ஊழல், அடுத்த பொங்கல் வேஸ்ட் முறைகேடு, அடுத்து வந்துட்டு அரசு போக்குவரத்து துறையில் நடைபெற்ற முறைகேடு என அண்ணாமலை வந்துட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்துட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மன்றம், அவங்க மன்றம், அப்புறம் நோபல் ஸ்டீல்ஸ், ஸோ இந்த நிறுவனத்துல ஒரே முகவரியை பகிர்ந்து கொள்வது குறித்து மர்மத்தை வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு எழுப்பிய குரல்ல இதை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. இப்படியான இந்த 6 விதமான முக்கியமான ஒரு வழக்கு சார்ந்து வந்துட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஐடியாஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஊழலுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுக்கிறவங்க, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தமிழக வெற்றி கழகத்துல புதிய அரசு இந்த ஊழல் வழக்குகள் வந்துட்டு விரைவாக விசாரித்து தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்துட்டு எப்படியாக வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு செய்ய போறாங்க அப்படிங்கிறது. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் பிறகு வந்துட்டு அரசியலை சந்திக்கல வந்தாங்க, அரசியலை சந்திச்சாங்க. இப்ப வந்துட்டு ஒவ்வொருத்தரோட நிறை குறைகள் என்னங்கிறது வெளியில வருது. அது நிறையா குறையாங்கிறத அவர்கள் வந்துட்டு அதை வந்துட்டு தங்கள் மீது தவறு இல்லைங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல அவர்களும் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு விடயம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்துட்டு இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சுக்கிட்டு ஒரு மாதிரியான மாற்றி விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு பெரிய தலைவலியா இருக்கக்கூடியது. அப்ப இடைத்தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது அது ஒன்று இருக்கு. இந்த நிலையில் திமுகவுடைய ஊழல் சார்ந்த இந்த அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கத இதை கையில எடுத்து இதை வந்துட்டு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா பெரிய அளவிற்கு வந்து மக்கள் மத்தியில வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய புகழாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஏன்னா ஊழல் அதிக பெருக்கெடுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவெளியில பொதுவாகவே பேசக்கூடிய ஒன்று. ஆனா அது எப்படி அதை வெளியே கொண்டு வர்றது யாரு? அதுதான் இங்க பிரச்சனையா இருக்குது. அப்ப அந்த ஊழல்களை வெளியே கொண்டு வந்துட்டா எங்கப்பா மக்கள் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்துல இருப்பாங்க. அதுல வந்துட்டு இந்த ஏவாவேலு வீடு மற்றும் அவர் சார்ந்த இடங்கள்லாம் வந்துட்டு 14 இடங்கள்ல ரைடுங்கிற போது மக்கள் யாருமே வந்துட்டு இது குறை அப்படிலாம் சொல்லலை. எல்லோருக்குமே ஒரு வித மகிழ்ச்சி, அப்பா நல்ல காரியம் பண்ணியப்பா அப்படிங்கிற மாதிரி பொதுவான மக்கள் பேசக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா லூப் கொடுத்துருக்குறாங்க. அந்த லூப்பை பயன்படுத்தி தாவேகா நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அண்ணாமலை அவர்கள்லாம் சொல்லி நாங்க நடவடிக்கை எடுக்கிறதா அப்படின்ட்டு அதை அசால்ட்டாக கடந்து திமுக தாவேகா இதுதான் எங்களுக்கு இருக்க வேண்டும் நினைச்சு அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அது திமுக விழுங்கிவிடும். திமுக பற்றி அறிந்தவர்கள் கண்டிப்பா தாவேகாவினருக்கவே நல்லா தெரியும் நினைக்கிறேன், விழுங்கி விடும். அதுவும் இன்னைக்கு மதிமுக வந்துட்டு திமுகல இருந்து வெளியில வர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன நடந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏவும் ராஜினாமா செய்ய சொல்லி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சொல்லும் போது அதை ராஜினாமா செய்ய மறுத்து அந்த 2 பேரும் திமுகவிற்கு ஆதரவு கொடுப்பதாக தகவல் வருது. அப்ப திமுகவுடைய அரசியல் தந்திரம்ங்கிறது சாதாரண விடயம் இல்லை. அவர்கள் ஒரு பார்வையில நம்மளை ஒரு பார்வையில பார்க்க வச்சுட்டு அவங்க இன்னொரு பக்கம் வேற ஒரு விடயத்தை செய்யக்கூடிய ஒரு ராஜ தந்திரிகள், ரைட்டுங்களா? அவர்களை விட்டு பிடிக்கிறன்னு பிடிச்சிங்கன்னா அவர்கள் உங்களை விழுங்கிடுவாங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் சொன்னதை சரியா செயல்படுத்தினீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லையா இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் யார் இருப்பார்கள், யாருக்கு இந்த தைரியம் இருக்கு அப்படிங்கிறது இளைஞர் மனதில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஆழமா பதிஞ்சிட்டார். அதனால தாவேகா இந்த ஊழல் விவகாரத்திலையும் தீவிர நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள், யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல, நேர்மையை தவிர யார் என்ன செய்தாலும் அதனை உடனடியாக சட்டமன்றத்தில் பதிவு செய்தபடி அதை உடனடி நடவடிக்கை எடுப்போங்கிறத தமிழக முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் எடுப்பார்கள் என்று பல இளைஞர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து என்ன நகர்வு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.